பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் ஒரு காரியத்தை வைக்க விரும்புகிறேன். ஒரு அம்மா கேட்டாங்க, நான் ஆசீர்வாதத்தை விரும்பிக்கிட்டு தானங்க இருக்கேன், ஏன் என் வீட்டில் எது வந்தாலும் ஆசீர்வாதமே இல்லை, எவ்வளவு வந்தாலும் ஆசீர்வாதமே இல்லை பிரதர், என்ன காரணம், எனக்கு கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கன்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு அவ்வளோ விவரம் தெரியாது, என்னை உருவாக்கின தேவன் எனக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு ஆசான், அவரிடத்தில் கேட்டு சொல்கிறேன்னு. அப்படி கேட்டபோது கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை, அந்த வார்த்தையை தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி எப்போதும் போல சொல்லுவேன். பெரியவங்களோ சின்னவங்களோ வயதானவங்களோ வாலிபரோ இளையவரோ முதியவரோ யாராக இருந்தாலும் வேதத்தை வாசிக்கிற பழக்கம் இருந்தால் தயவு செய்து வேகமாக எந்திரிச்சு போய் உங்கள் வேதாகமத்தை எடுத்து கொண்டு வந்து நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 33வது வசனத்தை அப்படியே எல்லாரும் திருப்பி தேடி எடுத்துக்குவீங்களா? அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் எல்லாம் சேர்ந்து நீங்களும் நானும் எப்போதும் போல பாட போறோம். உம்மோடு இருப்பது தான் உள்ளத்தில் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வது தான் இதயத்தின் ஏக்கமையா, உம்மோடு இருப்பது தான் உள்ளத்தில் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வது தான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே, ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் சுமைகள் என் பாரங்கள் என் சுமைகள் உன் பாதத்தில் இறக்கி வைத்து, ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே, ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தொலைக்காட்சியில் பார்க்கிற மக்களுக்கு தான் சொல்கிறேன், நான் மற்றவங்களை போல உட்கார்ந்துருக்கிற கூட்டத்தை ஒரு நாள் காட்டுறதில்லை. ஏன்னா இந்த கூட்டத்தை காட்டி எனக்கு ஆசீர்வாதத்தை பெறணும்னு ஆசையே கிடையாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு இல்லாத ஆசீர்வாதம்
எந்த காரியத்தை காட்டி எனக்கு வர வேண்டாம். ஏன்னா சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அதை கொடுக்குறோம், அந்த பாருங்க அந்த பாருங்க, இதெல்லாம் எனக்கு ஆசையே கிடையாது. அதனால தான் அநேகர் கேட்குறீங்க, உட்காந்துருக்க ஆட்களே தெரியலையா? நிச்சயமாக தெரியாது. ஏன்னா கர்த்தர் அதை காட்ட சொல்லலை, எனக்கு எதை சொன்னார் தெரியுமா? அவரை முன்னிறுத்தணும். அல்லேலூயா. அவரை கர்த்தரையே முன்வைத்து ஓடுகிறேன், கடும் புயல் வந்தாலும் அசைவதில்லை, எதையும் தாங்குவேன் இயேசுவுக்காய், இனியும் சோர்ந்து போவது இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. லாபமான அனைத்தையுமே நஷ்டமென்று கருதுகிறேன், லாபமான அனைத்தையும் நஷ்டமென்று கருதுகிறேன். இயேசுவை அறிகின்ற தாகத்தினால், என் இயேசுவை அறிகின்ற தாகத்தினால் எல்லாமே இழந்து விட்டேன், நான் எல்லாமே இழந்து விட்டேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அநேகர் கேட்குறீங்க, உட்கார்ந்து இருக்கிற ஆட்களை எல்லாரும் காட்டுறாங்களே, நீங்க காட்டுறதில்ல. நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், கர்த்தருடைய ஆசீர்வாதமே. நீதிமொழிகள் 10:22 சொல்லுது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம். வேற எந்த மனுஷனை காட்டி எனக்கு வேண்டியதில்லை. ஏன்னா அவர் காண்கிறார் என்கிற விசுவாசம் எனக்குள்ள உண்டு. ஏன்னா அவருடைய கண்ணுக்கு மறைவா எது என்ன செய்யாது. நீங்க விருப்பம்னா வந்து பாருங்க. இப்போ உங்க வேதாகமத்தை கையில் எடுத்திருப்பீங்க. இப்போ நான் இங்க வாசிக்க சொல்ல போறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். துன்மார்க்கனுடைய வீட்டில், துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது. ஹலோ ஹலோ, யாருடைய சாபம்? கர்த்தரின் சாபம். கர்த்தரின் சாபம். எனக்கு அன்பானவர்களே, வேதம் பொய்யாங்க. கலாத்தியர் 3:13 படி என்ன சொல்லுது? மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார். அப்ப ஏங்க சாபம் இருக்கு? அவர் நமக்காக சாபமானார்ங்கிறத முதல்ல நீ ருசிச்சு பார்த்திருக்கியா? விசுவாசிச்சிருக்கியா? சொல்றோம் எனக்காக சாபமானார். நாம் அதை முழு மனதோட நம்பினா நாம் எப்படி துன்மார்க்கனா இருப்போம்? ஏன்னா துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தில் சாகிறத கூட கர்த்தர் விரும்பல. எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு சொல்லும்போது சொல்றாரு, துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு, அவன் தன்னுடைய வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பதல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். போய் என்ன செய்ய? துன்மார்க்கனுக்கு எச்சரி சொல்லு. உன் துன்மார்க்கத்தை விட்டு என்ன செய்ய? மனம் திரும்பு சொல்லு. அப்படி சொல்லும் போது நிந்தைகள் வரும், அவமானங்கள் வரும். உண்மைதான் ஐயா. துன்மார்க்கர் யாரு? தேவனை அறியாதவன், மதிகேடன். என்ன சொல்றான்? தேவன் இல்லை என்று சொல்லுகிறான். அப்படி இல்லை என்று சொல்றவன் யாரு? துன்மார்க்கன் தான். எனக்கு அன்பானவனே, சன்மார்க்கரும் உண்டு, துன்மார்க்கரும் உண்டு. ஏன்னா பிரசங்கி சொல்றாரு, துன்மார்க்க பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு செய்தார்கள், அவங்க அடக்கம் பண்ணதையும் கண்டேங்கிறான். வாசிக்க 8:10. பரிசுத்த ஸ்தலத்திற்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கர் அடக்கம் பண்ணப்பட்டதை கண்டேன். எனக்கு அன்பானவனே, துன்மார்க்கருடைய வீடு இன்னைக்கு உலகத்தில் துன்மார்க்கமான ஜீவியம் வேதத்தில் பார்க்கிறோம்.
ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க. அப்ப அந்த தகப்பன் இளையகுமாரன் கேட்டான், தகப்பனே என் ஆஸ்தி என்ன செய்யுங்க, பிரிச்சு கொடுங்க. அவர் எவ்வளவோ சொல்லி பார்த்திருப்பாரு, ஆனா அவன் கேட்கல. எல்லாத்தையும் கேட்டவன நல்ல தகப்பை பிரிச்சு கொடுத்துட்டாரு. போய் தூர தேசத்துல போய் எப்படி ஜீவித்தானா, அந்த வசனத்தை லூக்கா அழகா சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்துக்கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். அவன் தாங்க துன்மார்க்கன். எல்லாத்தையும் அழிச்சு போட்டான். அவனாவது எல்லாத்தையும் வாங்கிட்டு போனா, உனக்கு ஒன்றுமே இல்லாமல் போச்சு, கண்ணு இல்லாமல் போச்சு, கொண்டு வந்து எங்கேயோ விட்டுட்டு போயிட்டான். அவனும் நம்மளும் கிட்டத்தட்ட ஒரு நிலை தான். ஒன்று அவன் துன்மார்க்கம் ஜீவிச்சான், நம்ம கொஞ்சம் துன்மார்க்கமாக ஜீவிக்கிறோம் இல்லையா? ஏன்னா அவன் தகப்பட்ட எல்லாத்தையும் பிரித்து வாங்கிட்டு போனான். நம்ம பிரிக்கிறக்க யாரும் விடலை, நம்மளே பிரித்து விட்டான். என கண்பானவர்களே, தன்னுடைய ஆஸ்தியை பிரித்து கேட்டு எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூரத்தில் போய் துன்மார்க்கமாய் ஜீவித்தான். அப்போ அந்த துன்மார்க்க ஜீவித்த எல்லாத்தையும் இழக்க வேண்டியதாக ஒரு ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்? துன்மார்க்கனுடைய வீட்டிலே கர்த்தரின் சாபம் இருக்கிறது. அந்த கர்த்தர் யாரு? யோவான் 1:12 படி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள். அப்ப ஆண்டவருடைய பிள்ளையா இருந்துட்டு நீ துன்மார்க்கமா ஜீவித்தா உன் வீட்டில் என்ன இருக்காது? ஆசீர்வாதம் இருக்காது. எப்படி இருக்கும்? ஏன்னா அவர் ஆசீர்வதிக்கிற தெய்வம் ஐயா. வேதம் சொல்றது பொய்யா? உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன். 91 சங்கீதம் எல்லாருக்கும் மனப்பாடமா சொல்லுவீங்களே, சேர்ந்து சொல்லுங்க பாப்போம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகம். இரவில் பயங்கரம், பகலில் பறக்கும் அம்பு, இருளில் நடமாடுகிற கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கு பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் எழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா. இந்த சங்கீதக்காரன் எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற கர்த்தரை உனக்கு அடைக்கலமாய் கொண்டபடியால், தாவரமாய் கொண்டபடியினாலே. ஏன்னா இத சாலமோன் தன்னுடைய மகனான தாவீதுக்கு சொன்னது மாதிரி இங்க எழுதப்பட்டிருக்குது. எனக்கு அடைக்கலமான கர்த்தரை, உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாக கொண்டபடியினாலே பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அப்ப ஏன் நம்ம வீட்டுல வாதம் இருக்கு? வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எல்லாம் பாடுறோம், சேர்ந்தே பாடுறோம் இல்லையா? பாட்டாவே ஃபாதர் எழுதிட்டு போயிட்டாரு, மறந்துடுவோன்னு எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. வாதை உந்தல் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. உன்னதமான கர்த்தரை உறைவிடமாக்கிக் கொண்டார். உன்னதமான கர்த்தரை உறைவிடமாக்கிக் கொண்டார். அடைக்கலமான கர்த்தரை ஆதாயமாக்கிக் கொண்டார். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயம்
சொந்தமாக்கிக் கொண்டார். பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால், ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. நமக்கு ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. கரங்களை தட்டி கத்திரமை ஹல்லேலூயா. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் 15ஆம் வசனம், அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன்னு தானே வாக்கு பண்ணி இருக்காரு. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. அப்ப ஏன் வீட்டுல வியாதி வருது? இன்னைக்கு கேட்டா இத்தனை பேர் போன் பண்ணுங்க, பிரதர் 2 மாசமா வயித்த வலி, 2 மாசமா தீராத வயித்த வலி. நான் எங்கெங்கோ போய் பார்த்துட்டேன். கத்தட்ட போனீங்களா? நான் கேட்பேன். ஏன்னா 1 யோவான் 5:4 சொல்லுகிறது, தேவனால் பிறப்பதெல்லாம், தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே. எப்படிங்க? திரும்ப சொல்லுங்க. நம்முடைய விசுவாசமே. ஆமா. ஏன்னா நம்ம பாடுறோம்ல, ஈ மைனர்ல அழகா பாடுறோம். என்ன அழகா? வல்லமை உண்டு தேவன் நாமத்திற்கு, மகிமை உண்டு இயேசுவின் நாமத்திற்கு. ஆமென் ஆமென் அல்லேலூயா. ஆனந்த கீதம் பாடுவோம். ஆமென் ஆமென் அல்லேலூயா. ஆனந்த கீதம் பாடுவோம். விசுவாசத்தாலே தரணி முழுவதும் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். விசுவாசத்தாலே தரணி முழுவதும் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். வல்லமை உண்டு தேவன் நாமத்திற்கு, மகிமை உண்டு இயேசுவின் நாமத்திற்கு. வல்லமை உண்டு தேவன் நாமத்திற்கு, மகிமை உண்டு இயேசுவின் நாமத்திற்கு. என்னென்ன துன்பங்கள் என்னில் வந்த போதும் இயேசுவை ஆராதிப்பே. என்னென்ன துன்பங்கள் என்னில் வந்த போதும் இயேசுவை ஆராதிப்பே. விசுவாசத்தாலே தரணி முழுவதும் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். விசுவாசத்தாலே தரணி முழுவதும் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். வல்லமை உண்டு தேவன் நாமத்திற்கு, மகிமை உண்டு இயேசுவின் நாமத்திற்கு. வல்லமை உண்டு தேவன் நாமத்திற்கு, மகிமை உண்டு இயேசுவின் நாமத்திற்கு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உலகத்தையே ஜெயிக்கிற ஜெயம். எங்க விசுவாசம் வியாதியை ஜெயிக்க முடியல? நமக்குள்ள இருக்கிறது என்னங்க? நீங்க சொல்லலாம், நான் நல்லா தான் பிரதர் ஆலயத்துக்கு போறேன், என் பிள்ளைகள்லாம் வருது,
புருஷன் வரல, ஒருத்தர் வராட்டாலும் அந்த வீடு என்ன வீடு தான்? சாபத்துக்கு தான். ஏன்னா ஒருத்தர் வராட்டாலும் ஒரு யோனா கப்பல்ல இருந்தான், ஒரே ஒரு யோனா தான். ஆண்டவர் அனுப்பினார் யோனாவை பார்த்து, நீ போய் என்ன செய்ய, நினிவேக்கு விரோதமா பிரசங்கினார். உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு, தர்ஷீஷுக்கு போறதுக்கு கப்பல் ஏறி போய் அடி தட்டுல படுத்துட்டாரு. அந்த ஒரு யோனாவின் நிமித்தம் கப்பலையே என்ன செய்தார், அசைக்கலையா, கடலை கொந்தளிக்க பண்ணலையா. எல்லாரும் சொல்றாங்க, எந்திரிக்கப்பா எந்திரிக்கப்பா, ஏய் ஜோமனுக்கு. அவன் தன் தேவனை நோக்கி என்ன செய்தானா, வேண்டுதல் செய்தான். இவன் மட்டும் என்ன செஞ்சிருந்தான், அடித்தட்டுல அயர்ந்த நித்திர பண்ணா. அப்பதான் போய் இவனை விசாரிச்சாங்க. என்ன விசாரிச்சாங்க, நீ யாரு, எங்க இருந்து வர, உன் தொழில் என்ன, உன் தொழில் என்ன, நீ எங்கே இருந்து வருகிறாய். அப்ப அவன் சொல்றான், அதற்கு அவன் நான் எபிரேயன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். இந்த பயபக்தி உள்ளவன் போய் தூங்கலாமா, விலகி போலாமா? அவருடைய அன்பை விட்டு நம்மளால ஓட முடியாது, நமக்கு தெரியாதா? நாம பாடும் போதெல்லாம் எல்லாம் தானே பாடுறோம். உம்மை விட்டு எங்கே ஓடுவே, உம்மை பிரிந்து வாழ முடியாதையா, ஏசையா ஏசையா, உம்மை பிரிந்து வாழ முடியாதையா, ஏசையா ஏசையா. முன்னோ பின்னோ என்னை நெருங்கி உங்கரம் வைக்கின்றே, முன்னோ பின்னோ என்னை நெருங்கி உங்கரம் வைக்கின்றே, உமக்கு மறைவா எங்கே போவேன், உமக்கு மறைவா எங்கே போவேன், உம்மை விட்டு எங்கே ஓடுவேன், நான் உம்மை விட்டு எங்கே ஓடுவேன், உம்மை பிரிந்து வாழ முடியாதையா, இசையா இசையா, உம்மை பிரிந்து வாழ முடியாதையா, இசையா இசையா. அதனாலதான் சங்கீதக்காரன் சொன்னா, நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் உமது கரம். ஆமா, நான் இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும். அல்லேலூயா. என் புத்திக்கு எட்டாத உயரம். அநேக நேரங்கள்ல நாம நினைச்சுக்கிறோம் அந்த துன்மார்க்க ஜீவியை யாருக்கு தெரியாது, வெளியே கண்டிப்பா தெரியாது, ஆனா ஆசீர்வாதத்தை குலைத்து விடும். மறந்துடாதீங்க. ஒரே யோனா, நாங்க ஒரே ஒரு யோனா, அத்தனை பேர் போனான். அன்னைக்கு ஒரே ஒரு பவுல், 276 பேர். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல நீங்கள் 27ஆம் அதிகாரத்தில் வந்த 276 பேர். ஆனா ஒரே ஒரு பவுல், அவனுக்கு தான் தரிசனமாகி சொன்னார். அப்போஸ்தலர் 27:20 இருந்து வாசிக்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 27:20 இருந்து அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்றும் மழையும் அடித்தபடியினாலே இனி தப்பி பிழைப்போம் எனும் என்கிற நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது, சாப்பாடும் இல்லாமல் இருந்தபோது, பவுல் அவர்கள் நடுவிலே நின்று, மனுஷரே இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தேவியை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதாய் இருந்தது. ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பல்
கப்பர் சேதமே அல்லாமல் ஒரு பொருட்சேதம் கூட, உங்களுக்கு உயிர் சேதம் கூட வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவன் தூதனானவன். ஏன்னா நம்ம பாடுறோம்ல, ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெருகின்றே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெருகின்றே. எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச, எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச, என்னை காக்க புகலிடமே. எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச மாட்டேன், என்னை காக்கும் புகலிடமே. ஐயா என்னை காக்கும் புகலிடமே, ஐயா என்னை காக்கும் புகலிடமே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெருகின்றே. நிலையற்ற வாழ்வில் நிம்மதியே, நீங்காத பேரின்பமே. நிலையற்ற வாழ்வில் நிம்மதியே, நீங்காத பேரின்பமே. ஐயா நீங்காத பேரின்பமே, ஐயா நீங்காத பேரின்பமே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெருகின்றே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா? அந்த ஒரு பவன் நிமித்தம் சொன்னார், ஒரு உயிர் சேதம் வராது. அவரே சாட்சியா சொன்னார். 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 8வது 9வது 10வது வசனத்தை பாருங்க. ஆகையால் சகோதரரே ஆசியாவிலே எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாய் இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணமே வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தில் நின்று அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார். அதை அறிந்திருப்பாயானால் துன்மார்க்கமா எப்படி நடக்க முடியும்? ஒரு யோனாங்க, ஒரே ஒரு யோனா. அன்றைக்கு ஒரு தானியேல் சிங்கத்தின் கெவி எப்படி மீட்க முடிஞ்சு? எல்லாரும் அவனை பார்த்து சொன்னாங்க, அவன் துன்மார்க்க தான், குற்றம் செஞ்சவன் தான், ராஜாவை தேடல, வேற தேவனை தேடுறான். ஆனா அவன் எப்போதும் போல 3 வேளை ஜெபித்தான்.
பத்திரத்துல கையெழுத்திட்டாச்சு. தானியேல் 6:10 பார்க்கிறோம். தானியேலோ வென்றார் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதும் தன் வீட்டுக்குள்ளே போய் 3 வேளை பலகடிகள் திறந்திருக்க எப்போதும் போல தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். எப்பவுமே அழிய விடுறது ஆண்டவருடைய சித்தம் இல்லை. ஆசீர்வாதம் இல்லாம போறது தேவனுடைய சித்தமே இல்ல, கிடையாது. அப்ப ஏன் ஐயா நம்ம வீட்டில் வாதை அணுகாதுன்னு இருக்காரு? ஏன் வருது? வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. அப்ப வசனம் பொய்யா? இல்லை. உன் அலங்கத்திற்குள் சமாதானம். சங்கீதம் 122:7 வாசிக்கிறோம். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. இப்ப இந்த வாக்கு தத்துவம் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. ஆனா நம்ம வீட்டில் சமாதானம் இருக்கா? சரீரத்தில் சுகம் இருக்கா? நாம சபையில போனா சொல்றோம் எங்களுக்கு சுகமே இல்லை. ஏன்னா நாங்கள் செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம், எங்களுக்கு சுகமே இல்லை. ஆமா, இது ஜெபத்தில் சொல்றோம்ல, செய்யத்தகாதவைகளை செஞ்சா என்னதான் வரும்? நீ செய்யத்தக்க செஞ்சா ஒரு சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். மறந்துடக்கூடாது. ஏன்னா அவர் வாழ வைக்கிற தேவன், நமக்கு வெற்றி மேல் வெற்றி தருகிறவர். நாம எல்லாத்துக்கும் பாடுறோம், எல்லா பாட்டும் நமக்கு எழுதி வச்சுட்டு போயிட்டார். வல்லவராம் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேல வெற்றி தந்தார். வல்லவராம் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேல வெற்றி தந்தார். ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். ஐயா ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். புதுகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். புதுகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே. ஐயா ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே. புதுகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். புதுகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரை தேடுகிறவனுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்ப ஏன் நமக்கு குறைபடுது? ஏன் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லைங்க? இந்த கேள்வியை கேட்டு பாருங்க. துன்மார்க்கருடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசம். ஐயா, துன்மார்க்கருடைய வீட்டில் கர்த்தருடைய சாபம் இருக்கத்தான் செய்யும். நீதிமானுடைய வீட்டில் ஆசீர்வாதம். 2 விதமான வீடு இருக்கு. துன்மார்க்கருக்கு வீடு இருக்கு, நீதிமானுக்கும் வீடு இருக்கு. ஒருவேளை வாடகைக்கு எடுத்ததோ லீஸுக்கு எடுத்ததோ, ஒருவேளை கூரை வீடோ ஓட்டு வீடோ மச்சு வீடோ மாடி வீடோ எதா இருந்தாலும் சரி, கர்த்தர் ஒரு இடத்தை கொடுத்திருக்காருல. ஏன்னா கர்த்தர் உன் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவருடைய பிரயாசம் விருதா. ஆமா, கர்த்தர் உன் வீட்டை காவாராகில் அதை காக்கிறவருடைய காவல் விருதா. ஆமா, ஏன்னா 1 நாளாகம 17:10 படி அவரே வாக்கு பண்ணின. அதுதான் 1 நாளாகம 17:10.
மிக அழகா எழுதி வச்சிருக்காரு. உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினேன். உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினேன். இப்போதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன். அப்ப ஏன் நம்ம வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் இல்ல? வீட்டையே கட்டி தருவார். நம்மளும் வாக்குத்தத்தம் போடுறோம், உமது அடியானின் வீடு என்றைக்கு உமக்கு இன்வாய் இருக்கும்படி அதை ஆசீர்வதித்துள்ளோம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா தாவீது கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட வீட்டுக்குள்ள இருந்துக்கிட்டு தேவனுடைய திரைச்சீலை நடுவே வாசமாய் இருக்கிற பெட்டியை பற்றி கவலைப்பட்டான். எனக்கு அன்பார்களே, வீடு என்பது தேவன் தருகிற ஆசீர்வாதம். வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். புத்தி உள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. புத்தி உள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கிற சுதந்திரம். புத்தியுள்ள மனைவி கர்த்தர் அருளும் ஈவு. புத்தியுள்ள மனைவியா இருந்தா உன் வீடு ஆசீர்வதிக்கப்படாது. அதனாலதான் நீதிமொழிகள் 14:1 வாசிக்கிறோம், புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ தன் கைகளினான். 2 பெண்கள் இருக்காங்க, புத்தி உள்ள பெண் இருக்காங்க, புத்தி இல்லாத பெண் இருக்காங்க. 2 பேரும் பெண் தான். துன்மார்க்கனும் மனுஷன்தான், சன்மார்க்கனும் மனுஷன்தான். எனக்கு அன்பாலே ஒரே ஒரு பெண் அந்த வீட்டுக்கு வந்தா சொல்லும், இந்த பெண்ணு தான் ஒரு வீட்டுக்கு விளக்குங்கிறோம். ஆனா அதே பெண் புத்தி இல்லாம இருந்தா, எனக்கு அன்பாலே அநேக நேரங்களில் நம்ம இப்படி கேட்டு பார்க்கறது இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாள் பொய் இல்லைங்க. ஏன்னா அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல. எண்ணாகமம் 23:19 படி பொய் சொல்ல தேவன் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல. மனம் மாறுவதற்கு அவர் மனுப்புத்திரனும் அல்ல. சொல்லிட்டு செய்யாம இருக்கவே மாட்டார். சொன்ன வார்த்தையை நிறைவேற்றிய தீர்வார். ஆனா ஏன் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லைன்னா நம்ம வீடு எப்படி இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வீடு எதை தேடுது? யோசுவா சொல்றார் 7:24, நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம். ஏன்னா யாரை சேவிப்பது? எல்லாத்துக்கும் பாட்டு இருக்கு, எல்லாத்துக்கும் பாட்டு இருக்கு. நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். யாரை நீ சேவிப்பாய் நீயும் இன்று தீர்மானம் செய்வார். யாரை நீ சேவிப்பாய் இன்று தீர்மானம் செய்வார். நானும் என் வீட்டாரோ என்றான் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. எனக்கு அன்பானே ஆசீர்வாதமான ஒரு நீதிமானுடைய வீட்டை பார்ப்போமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்க கேட்போம். இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே, இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய, நான் நினைக்கிறேன் 100க்கு அதிபதியா கர்த்தர் ஒரே இதில் வச்சிருக்க மாட்டார். ஏன்னா அவர் வாக்குப்பட்டிருக்கார் லூக்கா 16:10 படி, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தால் அநேகத்தின் மேல். முதல்ல 5 பேருக்கு அதிபதியா வச்சிருப்பாரு. அவன் உண்மையா இருந்தனால 10 பேருக்கு, அதுக்கப்புறம் டைரக்டா 25, அப்புறம் 50, 100க்கு அதிபதி. இப்ப அவன் 100க்கு அதிபதி. அப்படி ஆன பிறகு அவருடைய நிலை எப்படி இருக்கு? இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டணத்திலே ஒரு 100க்கு அதிபதியான
கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும். அவனுடைய தகுதி என்ன? தேவ பக்தி உள்ளவன். தன் வீட்டார் அனைவரோடும், நல்லா கவனிங்க, அவன் மட்டும் இல்ல, தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து. இன்னைக்கு நம்ம வீட்டில் அப்படி இருக்கா? இன்னைக்கு நம்ம வீட்டில் அப்படி இருக்கா? தன் வீட்டார் அனைவரோடு கூட. நோவாவும் அவனுடைய வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். அவ்வளவு அழிவு வரும்போது நோவா காக்கப்பட்டார் இல்லையா? ஏன் ஐயா இன்னைக்கு நம்ம வீட்டார் அனைவரும் வரமாட்டேன், எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டான். அப்ப அந்த துன்மார்க்கம் ஒன்று இருந்தால் சரி, ஒரு குடம் பாலுக்கு ஒரு துளி விஷம். ஒரு சிறு துவாரம் ஓடத்தை கவிழ்க்கும், ஒரு சிறு பாவம் உள்ளே அழிக்கும். ஒரு சிறு துவாரம், ஒரு சிறு துவாரம், ஒரு சிறு துவாரம் ஓடத்தை கவிழ்க்கும், ஒரு சிறு பாவம் உள்ளையே அழிக்கும். ஒரு சிறு பாரம் ஓடத்தை கவிழ்க்கும், ஒரு சிறு பாவம் உள்ளையே அழிக்கும். முந்திக் கொள்ள வேண்டும், முந்திக் கொள்ள வேண்டும், நியாய தீர்ப்பு நாளில் முந்திக் கொள்ள வேண்டும், முந்திக் கொள்ள வேண்டும், முந்திக் கொள்ள வேண்டும், நியாய தீர்ப்பு நாளில் முந்திக் கொள்ள வேண்டும். ஒரு சிறு துவாரம் ஓடத்தை கவிழ்க்கும், ஒரு சிறு பாவம் உள்ளையே அழிக்கும். கோரேசின் காலத்திலும் தரியுவின் காலத்திலும், கோரேசின் காலத்திலும் தரியுவின் காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமானது. கோரேசின் காலத்திலும் தரியுவின் காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமானது. காரணம் என்ன? காரணம் என்ன? காரணம் என்ன? காரணம் என்ன? முழங்காலை அருளி வேறென்ன காரணம்? முழங்காலை அருளி வேறென்ன காரணம்? ஒரு சிறு துவாரம் ஓடத்தை கவிழ்க்கும், ஒரு சிறு பாவம் உள்ளையே அழிக்கும். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, ஒரே ஒரு கல் உப்பு கூடிருச்சு. அப்ப என்ன செய்யும்? கொஞ்சம் தாங்க கூட போட்டேன். ஒருத்தர் ஜெபம் பண்ண வந்தார், குடும்பத்தோட வந்தார், மனைவியை கூட்டிகிட்டு வந்தார். அந்த அம்மா சொன்னாங்க, பிரதர் இவருக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க பிரதர். நான் சொன்னேன் என்னன்னு? எங்கே போனாலும் வேலையில் நிற்க மாட்டேங்கிறார் பிரதர், சண்டை ஓட்டு வந்துடுறாரு, வீட்டில் ஆசீர்வாதமே இருக்க மாட்டேங்குது. நல்லா ஆலயத்துக்கு வராரு, ஜெபிக்கிறாரு, நல்லா பாடலாம் செய்கிறாரு, ஆனால் அந்த கோபம் தான் பிரதர் போக மாட்டேங்குதுக்கா ஜெபம். அவர் சொன்னார், பிரதர் அவளுக்கு தெரியாது, அவன் என்னதான் அவருடைய ஒய்ஃபை, அவளுக்கு தெரியாது. நான் சொன்னேன் பிரதர் சொல்லுங்க என்ன? ஒன்றும் இல்லை பிரதர், நான் ஒரு அக்கௌண்டன்ட்டு, கணக்கு எழுதுறேன், 10,000 எழுதுனா பிரதர், ஒரே ஒரு சைபர் தான் கூட போட்டேன், காய்ச்சி மூச்சுன்னு கத்துறான், நீ மாச்சு உன் வேலையை மாச்சுன்னு வந்துட்டேன். நான் சொன்னேன் இப்படியே இருங்க, எல்லா இடத்துலையும் வேலைக்கு இருக்கிறான். உண்மைதானே? ஒரு சைபர் கூட போட்டால் என்ன ஆகும்? 10,000 பக்கத்தில் ஒரு சைபர் போட்டால் என்ன ஆகும்? அடேங்க அப்பா, நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? எனக்கு கண்பாலே ஒரு சின்ன காரியம்
இந்த யோனா ஒரே ஒரு ஆள் தானே. ஆனா ஆண்டவர் அந்த போட்டையே அசைச்சு அவனை தூக்கி கடல்ல போட வச்சு மீன் அதுக்கு கரெக்டா ஏற்படுத்தி வயிற்றுக்குள்ள வச்சு புலம்ப வச்சு எங்க கொண்டு சேர்த்தாரு? நினிவேக்கு கொண்டு சேர்த்தாரு. ஏன்னா அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. மறந்துடாதீங்க. அதனால யோபு சொல்றாரு, ஐயா தேவரே சகலத்தை நீ செய்ய வல்லவர் ஐயா, நீ செய்ய நினைக்கிற காரியம் ஒருபோதும் தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அதனால்தான் 40ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொன்னா, நான் நீசன் 40:4 யோபு 40:4 அதில் சொல்றாரு, நான் நீசன், உமக்கு முன்பாக என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என் வாயை பொத்தி கொண்டு சும்மா இருப்பேன். என கண்மானுடைய அநேக நேரங்களில் கர்த்தர் ஆசீர்வதிக்காம விடுறதே கிடையாதுங்க. ஏன்னா அவர் எல்லாவற்றையும் உண்டாக்கி அன்னைக்கே ஆசீர்வதிச்சுட்டு போயிட்டார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26-27 பார்க்கிறோம். பின்பு தேவனாகிய கர்த்தர் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்று தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இயேசு இந்த பூமியிலிருந்து போகும்போதும் ஆசீர்வதித்தார். மத்தேயு 28:18-19 பாருங்க. மத்தேயு 28:18-19. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து, அதுவரைக்கும் மரியாள் தொட போகும்போது என்ன சொல்லிட்டாரு? தொடாத, நான் இன்னும் பரத்துக்கு ஏறி போகலன்ட்டாரு. தோமாவை சொன்னார், வந்து தொட்டு பாரு, கை போட்டு பாருன்னாரு. இப்ப ரொம்ப பக்கத்துல வந்து சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் அவர் சொல்லிட்டார். ஆமென். லூக்கா 24:50 அங்கே ஆசீர்வதிக்கிறத பார்க்கிறோம். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். ஏன்னா தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய். இதுதான் தேவனுடைய விருப்பம். சங்கீதம் 20:4 வாசிக்கிற அவர் மன விருப்பத்தின்படியே தந்தருளி உன் ஆலோசனைகளை நிறைவேற்றுவார். அப்ப ஏன் நமக்கு நடக்கல? வசனம் பொய்யா இல்ல. நம்ம இன்னும் என்ன செய்யல சொல்லுங்க? நம்ம இன்னும் ஆண்டவருக்குள்ள முழுமையா நம்ம என்ன செய்யல? வரல, அர்ப்பணித்து வரல. துன்மார்க்க ஜீவியத்தை என்ன செய்யல? விடல. ஞானஸ்நானம் எடுக்கும்போது என்ன சொல்றோம்? பழையன எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கிறிஸ்துவுக்குள் இருந்தால் என்ன புதிதாய் இருக்கிறது? எல்லாம். அந்த காலத்துல ஒரு பாட்டு வேதநாயக சாஸ்திரியார் பாடுவார். தீய மனதை மாற்றவாரும் தூய ஆவியே, தீய மனதை மாற்றவாரும் தூய ஆவியே, தூய ஆவியே
பரத்தை நோக்க மனமத்தேனே பதடித்தானையா, பரத்தை நோக்க மனமத்தேனே பதடித்தானையா, பதடித்தானையா, ஒரு பாவினானையா, பதடித்தானையா, ஒரு பாவினானையா. தீய மனதை மாற்றுவார் தூய ஆவியே, தூய ஆவியே, கனரேயமேவியே. தீமை செய்ய நாடுதெந்தன் கிழக்கு நெஞ்சமே, தீமை செய்ய நாடுதெந்தன் கிழக்கு நெஞ்சமே, கிழக்கு நெஞ்சமே, அருள் தீர்க்கும் தஞ்சமே, கிழக்கு நெஞ்சமே, அருள் தீர்க்கும் தஞ்சமே. தீய மனதை மாற்றுவார் தூய ஆவியே, தூய ஆவியே, கனரேயமேவியே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா. இருதயத்திலிருந்து புறப்படுகிற சிந்த மாறி இருக்கா. கலாத்தியல்ல வாசிக்கிறோம், மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுவது சீட்டுப்படுத்தல. மார்க் 7:20 வாசிக்கிறோம், மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுவது என்னது? பொல்லாத சிந்தனைகள். மார்க் 7:20 மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிற மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கொலைபாதகங்கள், களவுகள், பொருளாசைகள், துஷ்டத்தனங்கள், கபடு, காமவிகாரம், வன்கண், தூஷணம், பெருமை, மதிக்கேடு வரும். 2 தீமோத்தேயு 3:1 கடைசி காலத்துல மனுஷன் எப்படி பாரி போவான் அதை எழுதி வச்சிருக்காரு. மேலும் கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராய், பணப்பிரியராய், வீம்புக்காரராய், அகந்தையுள்ளவர்கள், தூஷிக்கிறவர்களும், தாய் தகப்பன்மாரை அடிக்கிறவர்களும், நன்றி அறியாதவர்களாயும், நன்றி அறியாதவர்கள், பரிசுத்தம் இல்லாதவர்கள், சுபாவ அன்பு இல்லாதவர்கள், இணங்காதவர்கள், அவதூறு செய்கிறவர்கள், இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும், கொடுமை உள்ளவர்களாயும், நல்லோரை பகைக்கிறவர்களாயும், துரோகிகளாயும், துணிகரக்காரராயும், இருமாப்புள்ளவர்களாயும், தேவ பிரியராயும், சுகபோக பிரியராயும், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்துக் கொண்டு அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. துன்மார்க்கருக்கு இங்க அழகா லிஸ்டே கொடுத்திருக்கு. கடைசி காலத்துல எல்லாம் வருங்க, ஆனா நீதிமானுக்கு ஆண்டவர் குறை வைக்க மாட்டார். சங்கீதம் 34:17 வாசிக்கிறோம், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், ஆனா அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுவிப்பார். சங்கீதம் 37:25 தாவீது சொல்லுகிறான், நான் இளைஞனா இருந்தேன், முதிர் வயதுள்ளவனும் கிழவனும் ஆயிப்போனேன், ஆனாலும் ஒன்னே நான் பார்க்கலப்பா, நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்திற்கு இறந்து திரிந்ததையும் காணவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. துன்மார்க்கர் யாரு? துன்மார்க்கன் அப்படின்னு கேட்பீங்க. 73ஆம் சங்கீதத்தை திருப்புங்க. ஏன்னா சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவர்தான், ஆனாலும் அவன் கால்கள்
தள்ளாடுதலுக்கும் அவன் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. துன்மார்க்கருடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா? இங்க எழுதியிருக்காரு, துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் நீயும் நானும் பார்க்கும்போது அவன் எப்படி இருப்பான்? வீம்புக்காரராகிய வீம்புக்காரனாய் இருப்பான். வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொள்ளலாமா? அவன் நல்லா இருக்கானே, ஏன் எனக்கு இந்த பாடு கேட்கலாமா? கூடாது. ஏன்னா அந்த காலத்தில் வேதநாய சாஸ்திரி பாடினது இப்போ எனக்கு ஞாபகம் வரும். மைனர் ஸ்கேல் அழகா பாடினார். ஏன் இந்த பாடுதான் சுவாமி என்ன தரு பெண்ணிதற்கு ஆனந்த மேமியே என்னை ஆள வந்த குரு சுவாமியே. ஆனந்த மேமியே என்னை ஆள வந்த குரு சுவாமியே. ஏலிந்த பாடுதான் சுவாமி என்ன தருவேன் இதற்கு ஆனந்த மேவியே என்னை ஆள வந்த குரு சுவாமியே. ஆனந்த மேவியே என்னை ஆள வந்த குரு சுவாமியே. மனையிடம் ஓடவும் அதன் எழுமலை தாண்டியே ஓடவும் அச்சையனே மனம் நோகவும் சொல் அளவில் அதுயரம் ஆகவும். ஏனில் பாடுதான் சுவாமி என்ன தருவெனிதன் ஈடுதான் ஆனந்த மேவியே என்னை ஆள வந்த குரு சுவாமியே. ஆனந்த மேவியே என்னை ஆள வந்த குரு சுவாமியே. ஆத்தும துயர் மிக நீளவும் குழம்பாக முதிர வேர்வை போடவும் சத்திர மொழிகள் ஒத்தாடவும் உந்தன் தாசரின் பாதம் தன்னை நாடவும். ஏனிந்த பாடுதான் சுவாமி என்ன தருவெனிதன் ஈடுதான் ஆனந்த மேவியே என்னை ஆள வந்த குரு சுவாமியே. ஆனந்த மேவியே என்னை ஆள வந்த குரு சுவாமியே. பாடிட்டே போகலாம். எத்தனை பாட்டு நம்ம உருக்கும் அசைக்கும். ஆனால் துன்மார்க்கத்தோடு மாறி இருக்கோமா? துன்மார்க்கருடைய வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரைய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். ஏன் தெரியுமா? அவனுக்கு எப்படி இருக்கு? மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை. அவனுக்கு துன்பமே இல்லாம தான் இருக்கு. அவர்களுடைய பலன் உறுதியா இருக்கு. நமக்கு தான் பலன் இல்லாம போகுது. நரற்படும் வருத்தத்தில் படுகிற இந்த உலகத்துல படுகிற வருத்தத்தை அவர் அகப்படல. மனுஷர் உபாதையை அடையல. ஆகையால் பெருமை சரப்படியை போல நெக்லஸ் சரப்படியை போலவும் அவர்களை சுற்றி கொள்ளும். கொடுமை ஆடையை போல மூடிக்கொள்ளுகிறது. அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பா ஆண்டவரை தேடியா என்னையா வந்துச்சு? இன்னும் வந்து அர்த்தம் இருக்கிறது போயிருச்சு. இப்ப கூட நிறைய பேர் சொல்றாங்கல்ல, இனி என்ன செய்ய போற, இனி என்ன செய்ய போற? ஐயா, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் பாடுறோம் இல்லையா? ரொம்ப அழகா பாடுறோம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிற்றே தேவனுக்குள் களி கூறுவே. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிற்றே தேவனுக்குள் களி கூறுவே. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை
திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, தேவனுக்குள் களி கூறுவே. வயல்களிலே தானியமின்றி போனாலும், தொழுவத்திலே மாடுகளின்றி போனாலும், வயல்களிலே தானியமின்றி போனாலும், தொழுவத்திலே மாடுகளின்றி போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் தொழில் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன். எல்லாரும் என்னை விட்டு பிரிந்தாலும், என்னை தூற்றி தெரிந்தாலும், என் நண்பர் என்னை விட்டு பிரிந்தாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்க முடியாதா? ஏன்னா நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். துன்மார்க்கனை பார்க்கும்போது நமக்கு அப்படித்தான் தெரியும், அவங்க விரும்புறதெல்லாம் நடக்குது ஐயா, எனக்கு நடக்கலைன்னா ஆண்டவரை தேடி என்ன பண்ண? துன்மார்க்கனுடைய வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காராகி அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். மரண பரியந்த அவர்களுக்கு என்ன சாகிற வரைக்கும் என்ன வர மாட்டேங்குது? இடுக்கண்ணா துன்பம் வர்றதில்லை. ஏன்னா பிரசங்கி 7:8 வாசிக்கிற இடுக்கண் ஞானியையும் பைத்தியக்காரனாக மாற்றிவிடும், பரிதானம் இருதயத்தை கெடுக்கும். ஆனால் பக்கத்தில் எழுதி வச்சிருக்கார், ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம் அதன் முடிவு நல்லது, மறந்துடக்கூடாது. இடுக்கண் மரண பரியந்த அவர்களுக்கு இடுக்கண் வருவதில்லை. அது மட்டுமல்ல, அவர்கள் பலன் உறுதியாக இருக்கிறது. நரப்படும் வருத்தத்தில் அகப்படார்கள், மனுஷர் அடைகிற உபாதையை அடையார்கள். ஆகையால் பெருமை சரப்படியை போல கொடுமை ஆடையை போல மூடிக்கொள்ளுகிறது, அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது, அவர்கள் இருதயம் என்ன கொழுப்பினால் எடுப்பா பார்க்குது. உனக்கு கண்ணா தெரிஞ்சிருச்சு, நீ ஆண்டவருடைய கண்ணு தெரிஞ்சிருச்சா? நீ ஆண்டவருடைய வியாதி போயிருச்சா? நீ ஆண்டவருடைய வீட்டை தரித்திரம் மாறிடுச்சா? இன்னைக்கு கேள்வி வரத்தான் செய்யும். என்ன போனாலும் யோபு சொன்னார் 27:5 என்ன சொன்னார்? யோபு 27:5 27 பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது. நான் உலகத்தான் பேசுறது, அவர் நீதின்னு ஒத்துக்கொள்ளல. எனக்கு தூரமாய் இருப்பதாக என் ஆவி பிரியும் மட்டும், ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன், என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன். சிங்காசனத்தில் வீற்றிருக்கோ பரிசுத்தரே பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கோ பரிசுத்தரே பரிசுத்தரே பரிசுத்தரே, உமக்கு ஆராதனை ஆராதனை, உமக்கு ஆராதனை ஆராதனை, உமக்கு ஆராதனை ஆராதனை, உமக்கு ஆராதனை. 7 குத்து விளக்கில் உலாவிடும் நீங்கள் பரிசுத்தரே, 7 குத்து விளக்கில் உலாவிடும் நீங்கள் பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை, உமக்கு ஆராதனை ஆராதனை, உமக்கு
உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. 7 குத்துவிளக்கின் மத்தியிலே உலாவுகிறவர் சொல்லுகிறார், நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பு. அநேக நேரம் அப்படித்தான் தோணும். அவர்கள் கண்கள் கொடுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது மட்டுமல்ல, அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது. அவர்கள் சீர்கெட்டு போய் அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள், இருமாப்பாய் பேசுகிறார்கள், தங்கள் வாய் வானவரியந்தம் எட்ட பேசுகிறார்கள். அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாவுகிறது. ஆகையால் அவருடைய ஜனங்கள் இந்த வழியாகவே திரும்புகிறார்கள். தண்ணீர்கள் அவர்களுக்கு பரிபூரணமாய் சுரந்து வருகிறது. தேவனுக்கு அது எப்படி தெரியும்? உன்னதமானவருக்கு அதை பற்றி அறிவு உண்டோ என்று சொல்லுகிறார்கள். இதோ இவர்கள் துன்மார்க்கர். இதுதான் துன்மார்க்கர். சுகஜீவிகளாய் வாழ்கிறாங்களே, உயிரோடு இருந்த செத்தவன் ஆனா தெரியாது. இவர்கள் துன்மார்க்கர். இவர்கள் என்றும் சுகஜீவிகளாய் இருந்து ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள். நான் விருதாவாகவே. நமக்கு அப்ப என்ன தோணுது? ஆண்டவரை தேடி விருதாவா? நான் இப்ப ஆண்டவரை தேடுறதுல என்னங்க பிரயோஜனம்? இருந்ததெல்லாம் போகுதே, எல்லாம் ஒன்றை விட்டு போகும். ஆனா உன்னையும் என்னையும் கைவிடாத ஒருவர் இருக்கிறார். எனக்கு போன வாரம் ஒரே போராட்டம். ஒவ்வொருத்தரும் கேட்க ஆண்டவர்கிட்ட கேட்டேன், எப்பா எல்லாம் விட்டுட்டு போனா என்னப்பா? நான் இருக்கப்பா, குருடரை அறியாத வழியிலே நடத்துவேன். ஏசாயா 42:16. குருடரை அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதையில அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். இந்த கேரண்டிக்கு மேல என்னங்க கேரண்டி வேணும்? யாத்திராகமம் 4:11 சொல்லுகிறார், அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ? அவர் நம்மோடு இருக்கும்போது நாம சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லை. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி. என்ன மலைகள் விலகும், நாம நம்புற மலை மாதிரி இருக்க நம்பிக்கை விலகும். மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம். ஆனா நாம பாடுற எல்லாத்துக்கும் பாட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம். மனதுருகும் தேவன் மாறிடவே மாட்டார், மாறிடவே மாட்டார், மாறிடவே மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாம் சேர்ந்து சொல்லிக்கலாம். கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே. கல்பனையா கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார்.
கைவிடவே மாட்டார். கலங்காதே மகனே, கலங்காதே மகனே. எனக்கு அன்பானே, உன் வீடு ஆசீர்வாதமா இருக்கணும்னா சிலர் தப்பான நினைப்பு வச்சுக்கிறாங்க. ஊழியக்காரனை கூட்டு ஒரு நேரம் சோறு போட்டா, ஊழியக்காரனை கேட்டு ஒரு வீட்டை தங்க வச்சுட்டா ஆசீர்வாதம் வந்துடுமா? ஊழியக்காரனுக்கு என்ன சொல்லியிருக்கா தெரியுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எந்த பட்டணத்திலாவது எந்த பட்டணத்திலாவது கிராமத்திலாவது நீங்கள் பிரவேசிக்கும் போது அதிலே பாத்திரமானவன் யார் என்று விசாரித்து நீங்கள் புறப்படும் அளவும் அவனிடத்தில் தங்கியிருங்கள். ஒரு வீட்டுக்குள் வீட்டுக்குள்ள நீங்க போகும்போது அதை வாழ்த்துங்கள். அந்த வீடு பாத்திரமா இருந்தால். நல்லா கவனிங்க, அதான் பிரச்சனை. எல்லா ஊழியக்காரனும் வாழ்த்தி ஜெபம் பண்ணிட்டு போறா. ஏன்னா காணிக்கை வாங்குறோம்ல, வாங்கிட்டு ஜெபம் பண்ணா போனா எப்படி? போகும்போது என்ன சொல்லுவாங்க? கொடுத்த கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் போயிடான்ற மாட்டான். அதனால ஜெபம் பண்ணி தான் போவாங்க. கர்த்தாவே இவர்களை என்ன செய்யுங்க, ஆசீர்வதிங்க, ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா அந்த வீடு பாத்திரமா இருந்தா தான் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவது, அவர்களுக்குள்ளே வரக்கடவுது. அபாத்திரமா இருந்தால், அப்படி அபாத்திரமா அந்த வீடு இருந்தா நீங்க கூறின சமாதானம் யார்கிட்ட திரும்பி வந்துரும்? இடத்திற்கு திரும்ப கிடவது. மறந்துடாதீங்க. அது மட்டுமல்ல, நாம தேட வேண்டியது என்ன? மிக அழகா எழுதிட்டு இருக்க கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை பாருங்க. கொலோசியர், நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவற்றை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல. இன்னைக்கு நாம எதை தேடுறோம்? காலையில் எந்திரிச்சு உட்கார்ந்து பாடத்தான் செய்யணும். காலமை தேவனை தேடு, காருண்ய பாதம் பணிந்து மந்தாடு. காலமை தேவனை தேடு, சீலமுடல் பதம் பாடிக்கொண்டாடு, சீலமுடல் பதம் பாடிக்கொண்டாடு. சீலான நேத்திய ஜீவனை நாடு, காலமை தேவனை கேடு. பாவ சோதனைகளை வெல்லு, கெட்ட பாகுடன் பேயுடன் போருக்கு நில்லு. பாவ சோதனைகளை வெல்லு, ஒற்றிகரை நீ உதயத்தில் எழுந்து, ஒற்றிகரை நீ உதயத்தில் எழுந்து. உள்ளக்கனில் நித்ததி ஜெபம் பண்ணு. காலமை தேவனை தேடு, ஜீவ காருண்ய பாதம் படித்து மந்தாடே. காலை தேவனை தேடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிகாலையிலும் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் நாமளும் சொல்லிக்கிறோம். ஆனால் அர்ப்பணிக்கிறோமா? ஒரு காரியத்தை உங்களுக்கு காட்டுறேன். யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 11-12 வாசிங்க. யோசுவா 7ஆம் அதிகாரம்
11-12 வாசிக்கலாம். இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும். ஹலோ, 3 காரியம் இங்க இருக்கு. என்னது? கற்பனையில ஒண்ணு என்ன செய்யக்கூடாது? களவு செய்யக்கூடாது. செய்யாதிருப்பாயாக. வஞ்சிக்கலாமா? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? எதனால வஞ்சிக்கிறோம்னா காணிக்கையில வஞ்சிக்கிறோம். அப்படி வஞ்சிச்சதுனால தான் அனனியா சபீரால் என்ன செஞ்சான்? போய் சேர்ந்தான். மனிதன் தேவனை வஞ்சிக்கலாமா? ஆனா கேட்கிற எதனால? காணிக்கையில தசமபாகத்திலையும். இங்க வாசிக்கிறோம், எடுத்துக்கொண்டது களவு செய்ததும். வாசிக்க திரும்ப சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டப்பாடிகளுக்குள்ளே ஒளித்து வைத்ததும் உண்டே. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாமல். ஏன் நம்ம சத்துருக்களுக்கு முன்னாடி வெட்கப்படுறோம்? ஏசாயா 60:14 படி வாக்குத்தத்தம், உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் உன்னிடத்தில் குனிந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை பார்த்து கர்த்தருடைய நகரம் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தருடைய சீயோன் என்று சொல்லணும். ஆனா ஏன் நம்ம சொல்லல? நம்ம சத்துருக்கு முன்னாடி என்ன செய்யறோம்? வெட்கப்பட்டு போகிறோம். ஏன்னா ஆண்டவர் நம்ம கொடுத்த வாக்கு என்னது? ஒரு பாட்டா பாடி இருக்கோம். இப்ப சொன்னா நீங்களும் சேர்ந்து பாடுவீங்க. எதன் பகைவர்கள் கண்களின் முன்னே ஒரு பந்தியை ஏற்படுத்தி, எதன் பகைவர்கள் கண்களின் முன்னே ஒரு பந்தியை ஏற்படுத்தி, சுகதைலங்கள் கொண்டனை சேர்த்து சுகமாக அபிஷேகம் செய்வார். சுகதைலங்கள் கொண்டனை சேர்த்து சுகமாக அபிஷேகம் செய்வார். சுகமாக அபிஷேகம் செய்வார். கர்த்தரில் மீட்பரா இருக்கின்ற தாழ்படையே. கர்த்தரில் மீட்பரா இருக்கின்ற தாழ்படையே. உன் மெய்ப்பரா இருந்தா மெய்ப்ப தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். அப்புறம் என்னங்க பிரச்சனை? ஏன் நமக்குள்ள இல்லைன்னா ஆசீர்வாதம் இல்லைன்னா மற்றவங்களை பார்த்து பார்த்து நீதிமொழிகள் 23:18 வாக்குத்தத்தம் பண்ணிருக்கார். உன் நிச்சயமாக முடிவுண்டு ஒரு நம்பிக்கை வீண் போகாது. ஆனா அதுக்கு முந்தின வசனத்தை பாருங்க. உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இருந்து பாரு. அவனை பார்த்து இவனை பார்த்து அப்படி இருக்கான் இப்படி இருக்கான் யோசிக்காத. உன்னை உயர்த்திவார். ஆமென். உன்னை ஆசீர்வதிப்பார். நான் வரும்போது நீங்க நம்புறீங்களே, 300 ரூபா தான் என் கையில் இருந்தது. வெறும் 300 ரூபாயோட அந்த ஊழியத்துக்கு வந்தேன். எப்படி 2 ஆலயத்தை கட்ட முடிஞ்சு? நான் என்ன மம்பட்டி பிடிச்சேன்னா மலையை தூக்குறேனா? இல்லை எனக்கு பக்கத்தில் நிற்கிற கருப்பு சிவப்பு தெரியுமா? மேடு வெள்ளம் தெரியுமா? இல்லை இவங்க வீடு வசதியான வீடு, ஏழை வீடு தெரியுமா? ஒன்றும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒன்று, அவருடைய வார்த்தை. அதை ஒன்றை மட்டும்தான் நம்பி வந்தேன். இன்னைக்கு கர்த்தர் நிற்க வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் நமக்கு இது விளங்குறது இல்லை. ஏன்னா ஒரே ஒருத்தன் செஞ்ச தப்பு. சக்திக்கு பிறந்த கர்மியின் மகன் ஆகான் என்கிறவன் ஆண்டவர் சொல்லியிருந்த மறந்துட்டான். அவர் சொல்லியிருந்தாரு, சாபத்தீடானது நீ தொடாதப்பா, சொல்றதுனால சாபத்தீடு ஆகாத, அந்த சாபத்தீடு ஆக்கிடாதன்னு சொல்லியிருந்தார். ஆனால் இவன் போய் அதில் எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிட்டான். எங்க கூடாரத்துக்கு நடுவில் கர்த்தர் அதை வெளிப்படுத்தினார். என கண்மானவளே, நாபோத்து தோட்டத்தை ஆகாப் எடுக்க போகும்போது கர்த்தர் வெளிப்படுத்தலையா? நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ? நாபோத்தின் ரத்தத்தை நாய்கள் நக்கின ஸ்தலத்திலே உன் ரத்தத்தையும்
நாய்கள் நக்கும் என்று வரவில்லையா? அவர் தீர்க்கிற தேவன் ஐயா, தீர்ப்பிடுகிற தேவன். ஆனா துன்மார்க்கருடைய வீட்டில் என்ன இருக்கும்? சாபம் இருக்கும். மனுஷனுடைய சாபம் இல்லை. உன்னை பார்த்து நாசமா போன் எவன் சொன்னால் நிற்காது. ஏன்னா வேதம் சொல்லுது, காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. நீதிமொழிகள் 26:2 படி. ஏன்னா உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலது பக்கத்தில் 10,000 பேர், அது உன்னை அணுகாது. இத்தனை வாக்குத்தத்தம் இருக்கு. ஆனா கர்த்தருடைய சாபம், நீ என்னதான் சம்பாதிச்சாலும் நிறைவு இருக்காது. எவ்வளவு ஓடி ஓடி வளைச்சாலும் வீட்டில் ஒண்ணுமே இருக்காது. அதான் கர்த்தருடைய சாபம். ஒன்றுமே இல்லாட்டால் உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்ப வேண்டும். உன் ஆலைகளின் திராட்சரசம் புரண்டோடணும். ஏன் ஓடல? துன்மார்க்கனுக்கும் சன்மார்க்கனுக்கும் வித்தியாசத்தை கர்த்தர் என்ன செய்வார்? காண்பிப்பார். ஏற்கனவே ஒரு செய்தி வெளியிட்டிருக்கேன், வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவன். துன்மார்க்கனுக்கு சன்மார்க்கனுக்கு வித்தியாசத்தை என்ன செய்வார்? அவர் காண்பிப்பார். சன்மார்க்கனாய் இருந்த யோபு எல்லாவற்றையும் இழந்தான், திரும்ப 2 பங்கா கொடுத்தார். மறுபடியும் செத்துப்பான பிள்ளைகளும் கூட பெறுவதற்கு பலன் கொடுத்தார். இன்னைக்கு சொல்லுவேன், துன்மார்க்கருடைய வீட்டில் என்ன இருக்கும்? கர்த்தருடைய சாபம் இருக்கும். வாசிங்க அந்த வசனத்தை கரெக்டா முழுசா. 3:33. துன்மார்க்கனுடைய வீட்டில். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான வசனம். எரேமியா இல்லையா? 3:33 ஒரு வார்த்தை இருக்கு. ஆபத்து நாளிலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். 3:3 ஆபத்துல கூப்பிடுறதுக்கு. இன்னொரு 3 நீதிமொழிகள் 3:33. துன்மார்க்கருடைய வீட்டிலே கர்த்தரின் சாபம் இருக்கிறது. கர்த்தரின் சாபம் இருக்கும். நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். அப்படியே எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா. அப்படியே எழுந்திருப்போம். ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஹல்லேலூயா. என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாது. மல்லன் கிறிஸ்து என் பாம்பத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. என் ஆனந்தம், என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாது. மல்லன் கிறிஸ்து என் பாம்பத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. கூடுவோம், ஆடுவோம், பாடுவோம், நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். கூடுவோம், ஆடுவோம், பாடுவோம், நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை சொந்தரிப்போம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை சொந்தரிப்போம். என் ஆனந்தம், என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. மல்லன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. அச்சயம் பச்சமாய் ரட்சிப்பை எங்களுக்கு அருளினதானே. அச்சயம் பச்சமாய் ரட்சிப்பை எங்களுக்கு அருளினதானே. நிச்சயம் சாமி பற்றியே சாட்சி பகர வேண்டியது. நிச்சயம் சாமி பற்றியே சாட்சி பகர வேண்டியது. என் ஆனந்தம், என் ஆனந்தம், என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. மல்லன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. இமயத்தில் பார்த்தாலும் சரி, தமிழில் பார்த்தாலும் சரி, ஜாயில பார்த்தாலும் சரி, நித்தியத்தில் பார்த்தாலும் சரி, ஜெய தொலைக்காட்சியில் பார்த்தாலும் சரி, வேறு எந்த தொலைக்காட்சியில் பார்த்தாலும் சரி, கேட்கறதோட விட்டுறாம ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. ஏன் தெரியுமா? இந்த ஊழியம் 2 கண்ணும் தெரியாத மக்களுக்காக, 2 கண்ணு தெரியாத மக்களை கொண்டு தான் செய்யப்படுகிற ஊழியம். ஒத்தாசைக்கு வருவாங்க, ஆனால் காஸ்பல் டு த பிளைண்ட், காஸ்பல் த்ரூ த பிளைண்ட்.
பார்வையற்றோருக்கு பார்வையற்றோர் மூலம் தான் செய்யப்படுகிற ஊழியம். கர்த்தர் ஏவினால், இல்லாட்டா வேண்டாம், நீங்களும் தாங்கலாம். ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கலாம், ஒரு கட்டுமான பணிக்கு உதவலாம், ஒரு நேரம் ஆலயத்தில் வர்றவங்களெல்லாம் சாப்பிட வச்சு அனுப்புகிறோமே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் இதுக்கு உதவலாம். அது மட்டுமில்லை, பார்வையற்றவர் மரித்தா கூட சொந்தக்காரன் மனமிறங்கி அடக்க செலவு கூட வரமாட்டான், இதற்கென்று உதவலாம். அது மட்டுமில்லை, கண்ணாக உதவுகிற ஊன்றுகோல். இன்றைக்கி கண்ணுக்கு கண்ணாக வச்சுருக்கிறது ஊன்றுகோல் தான். அரசாங்கம் கொடுக்குது, 2 வருஷத்துக்கு ஒருக்காவோ 1 வருஷத்துக்கு ஒருக்காவோ. இன்றைக்கி இருக்கிற நெருக்கடியில் 1 மாதத்துக்கு ஒரு ஊன்றுகோல் கொடுத்தா கூட பத்தாது, அவ்வளவு நெருக்கடி இருக்குது. ஏன்னா ஒரு வாகனம் தட்டிட்டா அடுத்து நடக்க முடியாது, எப்போ ஊன்றுகோல் வச்சுருக்கணும். இதற்கென்று நீங்கள் உதவலாம். ஐயா, திருநெல்வேலி ஆலயத்தில் ஞாயிறு வேன் வச்சு தான் கூப்பிடுறோம், பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கூட்டிகிட்டு வரோம். நான் ஆண்டவர்கிட்ட சொந்த வேனை தாங்கன்னு கேட்கல, ஒவ்வொரு வாரமும் வாடகை கொடுக்கறதுக்கு 4000 ரூபா எப்படியா இருந்தால் யாரை கொண்டாவது கர்த்தர் கிரியை செய்யணும். அதுக்காக ஜெபிங்க. நீங்களும் பார்க்க வேண்டும் என்று விரும்பினால் தாராளமாக வரலாம், ஃபோன் பண்ணிட்டு வாங்க, நானும் உங்களுக்காக காத்திருப்பேன். அது மட்டுமல்ல, எப்படியா தொடர்பு கொள்ள, இங்கே 2 நம்பர் 3 நம்பர் வந்துக்கிட்டு இருக்கோம். 3 நம்பர்லையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஐயா, அப்படி இல்லைன்னா என்னிடத்தில் நீங்கள் கேட்கலாம். உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் காலை 10 மணிக்கு மேல் 5 மணிக்குள்ள தாராளமாக சொல்லலாம், உங்களுக்காக ஜெபிப்பேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல அருமையான நாளிலே துன்மார்க்கருடைய வீட்டிலே கர்த்தருடைய சாபம் இருக்கும், நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்கிற சத்தியத்தை என் வாயில வைத்தீர். நீர் வைத்ததை அப்படியே சொன்னேன். அதை ஏற்றுக்கொள்ளுகிற மக்களுக்கு ஆசீர்வாதத்தை குறைவில்லாமல் நிறைவேற்ற ஆசீர்வதிங்க. இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.